ஸோ கேகேஆர் 2025 எப்படிங்க இருக்க போகுது? வித்தவுட் கம்பீர், வித்தவுட் ஷ்ரேயாஸ் ஐயர், வித்தவுட் மிச்சல் ஸ்டார்க். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் சேலஞ்ச் ஃபார் கேகேஆர். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது இந்த 2025 எடிஷன்ல. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 23 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அவர் கேப்டனா கூட ஆகலாம், சான்சஸ் ஆர் ஹைலி தேர். அண்ட் அவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு சில பேக்கப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாம இருக்கு, பட் ஸ்டில் அவங்களோட ஓவரால் 14-15 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் 2024ல தே ஆர் அ டைட்டில் வின்னிங் டீம். அது அப்படியே இந்த 2025ல அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்ப வீடியோ ஃபுல்லா ரிவ்யூ பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஓட ஐபிஎல் 2025 ஃபுல் ஸ்குவாடோட அனலிசிஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 6 டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க தாராளமா போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ முழுக்க நம்ம கேகேஆர் ஸ்குவாடை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அவங்களோட பிளஸஸ் என்ன, அவங்களோட மைனஸஸ் என்னன்றதெல்லாம் வந்து டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூசுவல் நீங்க கேட்கற மாதிரி எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 10 என்ன கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி I will rate 8.15 பிகாஸ் ஆப்வியஸ்லி அந்த ஒரு 3 பிளேயரை டெஃபினட்டா வந்து கேகேஆர் மிஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஷ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். மிச்சல் ஸ்டார்க் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவாங்களோ இல்லையா, பட் டெஃபினெட்லி தே வில் மிஸ் தட் ஃபில் சால்ட்டோட ஒரு ஃபயரான ஒரு ஸ்டார்ட்டை வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஷ்ரேயாஸ் ஐயர் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ட்ராஃபி, சரிங்களா? டீம் சூப்பரா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், பட் ஸ்டில் ஷ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப் நல்லா இருந்தது. அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? டீம் நல்லா இருந்தா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணிடலான்றது கிடையவே கிடையாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பல பிரான்ச்சைசிஸ் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 17-18 வருஷமா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சில டைம்ஸ்ல டீம்ஸ் நல்லாவே இருந்திருக்கு பாஸ்ட்ல, ஆனா அவங்க இது வரைக்கும் ஐபிஎல் ட்ராஃபிஸே வின் பண்ணது கிடையாது. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஷ்ரேயாஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கேப்டன் பண்ணாரு ஆக்சுவலா கேகேஆருக்கு இந்த 2024 எடிஷன்ல. சோ அதுக்கு கிரெடிட் கொடுக்கணும். பட் இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஷ்ரேயாஸ் ஐயரை ஒரு கம்மி காசுல எடுக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலா கேகேஆர். பட் அது அவங்களால முடியல. ஃபில் சால்ட்டும் வந்து ட்ரை பண்ணாங்க, பட் அதனால முடியல. சோ ஆப்வியஸ்லி அந்த 3 பிளேயரை மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு லைக் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, பட் எக்ஸாக்ட்லி அவங்கள மாதிரி இல்ல. பட் ஸ்டில் ஓவரால் கேகேஆர் ஸ்குவாட பார்க்கும் போதுல நல்ல ஸ்குவாட்ரா, ஆன் தேர் டே வச்சு செஞ்சிருவாங்கடா எந்த ஒரு ஆப்போனண்டா இருந்தாலும்ன்ற மாதிரி தான் தோணுது. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க கிட்ட வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹர்ஷித் ராணா இருக்காரு, வைபவ் அரோரா இருக்காரு. பட் அவங்க 2 பேருமே யாராவது ஒருத்தர் இன்கேஸ் இன்ஜுரி ஆறாங்க இல்ல யாராவது ரெஸ்ட் கொடுக்கணும்னா பேக்கப்ல பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக் தான் இருக்காரு. உம்ரான் மாலிக் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ஈவன் டொமஸ்டிக் கிரிக்கெட் கூட விளையாடல. ரீசன் என்னன்னா எதிர அவருக்கு டைஃபாய்டு இல்ல மலேரியா இல்ல டெங்கு இல்ல வைரல் ஃபீவர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாத்தி அவருக்கு வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து அவரோட கிரிக்கெட் கேரியரை ப்ரொலாங் பண்ணவே முடியல. சோ வந்து திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் கிடைச்சிருக்கு ஐபிஎல். அன்சோல்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கேகேஆர் எடுத்திருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா உம்ரான் மாலிக்கோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்ன்றதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இங்கதான் ஆக்சுவலா கேகேஆர் கொஞ்சம் மாட்டுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பேக்கப் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருசா யாருமே இல்லைன்றதா உண்மையான ஒரு விஷயம். அவங்க இந்த ஆல்ரவுண்டர்ஸ் தான் நிறைய பேஸ் பண்ணி இருப்பாங்க, லைக் ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஸ்பின் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி தான் 2 டெரிஃபிக் ஸ்பின்னர்ஸ். அவங்க தான் விளையாட போறாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் அவங்க 2 பேக்கப் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? மார்க்கண்டே இருக்காரு, அனுகுல் ராய் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ லெக் ஸ்பின்னர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ஒரு பேக்கப்புக்கு வச்சிருக்காங்க. அண்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த முறை அவங்க ஸ்டார்க்கு போல. ஸோ அப்படின்னும் போது ஆண்ட்ரிக் நார்கே எடுத்திருக்காங்க, விச் இஸ் அ குட் பிக். அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க, அவரும் நல்ல பிக். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்கா ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மிச்சல் ஸ்டார்க்னு சொல்லலாம். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த் பேட்டிங் தான். ஸோ இந்தியன் டேலண்ட் நிறைய இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபாரின் டேலண்ட்டும் நிறைய இருக்கு பேக்கப், எந்த டவுட்டுமே இல்லை. விக்கெட் கீப்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப்லாம் இருக்காங்க. குவிண்டன் டிகாக் இந்த முறை போயிருக்காங்க. ஃபில் சால்ட் கிடைக்கலன்னு குவிண்டன் டிகாக் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாம் T20 கிரிக்கெட்ல. ஏன்னா பல வருஷம் ஐபிஎல் விளையாடிட்டாரு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விளையாடிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி குவிண்டன் டிகாக் adds lot of value to the team. ஃபில் சால்ட் மாதிரி ஒரு பிளேயர் மிஸ் ஆயிட்டாருப்பா, அதுக்கு பதில் நான் குவிண்டன் டிகாக் எடுத்திருக்காங்கன்னா தட்ஸ் வெரி குட் நான் சொல்லுவேன். அவருக்கு ஒரு பேக்கப் ராமனுல்லா குர்பாஸ் லாஸ்ட் டைமே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நல்லா பண்ணிருக்காரு கேகேஆருக்கு. அந்த ஒரு விஷயத்துல அவங்க எடுத்திருக்காங்க. அந்த லாயல்ட்டியும் தெரிஞ்சது ஆக்சுவலா கேகேஆர் ஆக்சுவலா எடுக்கும்போது ஒரு சில பிளேயர்ஸ். அண்ட் அவங்களோட மிடில் ஆர்டர் தான் அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சுனில் நரேன் ஓப்பனிங் இறக்கி டமால் அடிச்சிடலாம், பட் அவங்களோட மிடில் ஆர்டர் தட் இஸ் வேர் கேகேஆரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 23 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் அ கேப்டன் மெட்டீரியல், அது எந்த டவுட்டுமே கிடையாது. சோ வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல், ரிங்கு சிங் அண்ட் ரமன்தீப் சிங். ஸோ அவங்களோட அந்த மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் இஸ் வே டூ ஸ்ட்ராங்னு கண்டிப்பா சொல்லுவேன்.
ஓப்பனிங்ல சுனில் நாராயண் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங் ஸ்டார்ட் கொடுக்கலாம். அந்த சேம் டைம் குவிண்டன் டி காக்கும் இருக்காரு. இது எல்லாமே ஓகே. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே அண்ட் மணிஷ் பாண்டே எடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ஸ்ல விளையாடுற பிளேயர்ஸ் கிடையாது. அண்ட் மணிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் டேட்டட் ப்ரோ. அவர்லாம் இதுக்கு மேலலாம் அவர் வந்து ஏன் T20 கிரிக்கெட்ல விளையாடுறாங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க, நானே கேட்பேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாவே பாத்தீங்கன்னா மணிஷ் பாண்டே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடுறாரு. அதுக்கு மேல அவரால் அடிச்சு விளையாட முடியாது. அந்த கேம் போயிடுச்சு அவர்கிட்ட. டு பி வெரி ஆனஸ்ட், நம்மளுக்கே தெரியும். நான் இதை பத்தி நிறைய வீடியோல பேசியிருக்கேன். மணிஷ் பாண்டே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் KKR மணிஷ் பாண்டே இப்ப எடுத்திருப்பாங்கன்னா ரீசன் நான் சொல்றேன். 2014 அந்த ஃபைனல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் ஆடி இருப்பாரு, 88 or something, மேட்ச் வினிங் நாக். அதனால அவங்க IPL வின் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஒரு லாயல்ட்டில அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பப்போ யாராவது எடுக்கலன்னா மணிஷ் பாண்டேவை நாங்க சும்மாவது எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. அஜிங்கே ரஹானே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செலக்ஷன், நாட் அ பேட் செலக்ஷன். பட் லாஸ்ட் இயர் 2024 வந்து பாத்தீங்கன்னா CSK ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு. 2023 அவர் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவாரான்னு நினைச்சோம். பட் எக்ஸாக்ட்லி அவர் அதை பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். டோட்டலா ஆப்போசிட்டா அது என்ன சொல்லுவோம், 2023 வந்து அஜிங்கே ரஹானே 2.0 நினைச்சோம். பட் ஆனா 2024 வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அஜிங்கே ரஹானே போயிட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியானாரு, பால் நிறைய சாப்பிட்டாரு. அண்ட் அந்த பர்டிகுலர் டீமுக்கு பயங்கரமா ப்ரெஷர் போட்டாரு CSKக்கு அந்த பவர் பிளேல அடிக்காம. சோ இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ வந்தது. அதனாலதான் CSK வந்து ரஹானேக்கு போல. பட் KKR எடுத்திருக்காங்க. பட் நிறைய ரூமர்ஸ் கிளம்புது இந்த மாதிரி அஜிங்கே ரஹானே வந்து கேப்டனா போடலாம்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ரஹானே விளையாடுங்க. பட் அவர் இன்கேஸ் அதாவது கொல்கட்டா மாதிரி ஒரு ஈடன் கார்டன்ஸ் மாதிரி கண்டிஷன்ஸ்ல பால் நல்லா பேட்டுக்கு வரும், அங்க வேணா ஒரு அக்ரெசிவா விளாடலாம். பட் ஒரு ஸ்லோவர் கண்டிஷன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகலாம். அந்த ஒரு பழைய ரஹானே ஒரு டச் T20s நம்மளால பார்க்க முடியாது இல்ல. நீங்க ஒரு மணிஷ் பாண்டே வச்சிருக்கீங்க, ஒரு ரஹானே வச்சிருக்கீங்க. சோ ரஹானே சம்டைம்ஸ் சரியா விளாடலன்னா ஒரு டிராப் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால என்ன கேட்டா வெங்கடேஷ் ஐயர் இஸ் அ பெர்ஃபெக்ட் கேப்டன் மெட்டீரியல். கண்டிப்பா ஒரு க்ரூம் பண்ணலாம். 29 இயர்ஸ்க்கு அந்த மனுஷனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பல வருஷம் ஆடிட்டார் IPLக்கு. போன தடவை சாம்பியன்ஸ் வேற அவரோட இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு போன தடவை டைட்டில் வின்னிங்ல. சோ அப்படின்னும் போது கண்டிப்பா இவரை க்ரூம் பண்ணலாம். 29 இயர்ஸ் தான் ஆகுது. அவர் கண்டிப்பா இன்னும் 3 வருஷம் கேப்டன் பண்ணாருன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 6-7 வருஷம் அவர் IPL விளையாடலாம். சோ அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, தயவு செஞ்சு வெங்கடேஷ் ஐயருக்கு கேப்டன்ஷிப் கொடுங்க. சோ தட் எல்லா மேட்சும் அவர் விளையாட போறாரு. ரஹானே கொடுத்துட்டா அவர் விளையாடவே இல்லைன்னா கூட நீங்க வந்து என்ன ஆகும்னா அவர் நீங்க எல்லா மேட்சும் விளையாடுற மாதிரி ஆயிடும். அது ரஹானேவையும் ப்ரெஷர் போட்ட மாதிரி ஆயிடும், டீமையும் நீங்க ப்ரெஷர் போட்ட மாதிரி ஆயிடும்ன்றது என்னோட ஒரு கருத்து. ஏன்னா அங்க அங்கிரிஷ் ரகுவன்ஷின்னு சொல்லி ஒரு செம்ம டேலண்டடான பிளேயர் இருக்கான். சோ லாஸ்ட் டைமே பார்த்தோம் செம்மையா விளாட்னா. சோ அந்த பிளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது ஒரு லாஜிக் இருக்கு. அவர் இம்பாக்ட் பிளேயரா வராரோ இல்ல வந்து மெயின் பிளேயரா வராரோ அது வேற விஷயம். பட் ஸ்டில் ரஹானே எல்லா மேட்சும் விளையாடுறது கொஞ்சம் டவுட் தான். அதனால கேப்டன்ஷிப்பை ரஹானே கிட்ட கொடுத்தா அது ரிஸ்கி ஆயிடும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்குவாடை நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். பேட்டிங் வைஸ், போலிங் வைஸ், ஆல்ரவுண்டர் வைஸ், விக்கெட் கீப்பர் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி அவங்களோட டெப்த் இருக்குன்னு. சோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 25 பேர்ல 21 பேர் எடுத்திருக்காங்க அவங்க ஸ்குவாட்ல. ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க நிறைய காசு ஆக்சுவலா போட்டுட்டாங்க ஃபார் வெங்கடேஷ் ஐயர். அதனால வந்து அவங்களால ஃபுல் கோட்டா ஆஃப் அந்த ஸ்குவாட்ல பிளேயர்ஸ் எடுக்க முடியல. சோ பேட்டிங் வைஸ் வந்தோம்னா மணிஷ் பாண்டே தேவையில்லாத ஆணி தான். பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த லாயல்ட்டி, அவர் வந்து நன்றி விசுவாசம், அவர் அந்த 2014 ஃபைனல்ல விளையாடுனதுனால சூப்பரா வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக அவர் திருப்பி எடுத்திருக்காங்க. அஜிங்கே ரஹானே டீசன்ட் பிக்னு தான் சொல்லுவேன். ரிங்கு சிங் அவங்களோட ரிட்டைன் பிளேயர். அங்கிரிஷ் ரகுவன்ஷி டேலண்ட். ரோமன் பால் வெரி குட் பிக்னு சொல்லுவேன், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அனுகுல் ராய் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தேவைப்படும் போது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ரமன்தீப் சிங் ரீடைன்டு பிளேயர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து அமைவார் இந்த சீசனும். வெங்கடேஷ் ஐயர் அவங்களோட மெயின் பிளேயர், ஹையஸ்ட் என்ன சொல்றது பெய்டு பிளேயர்னே சொல்லலாம். ஒரு 23 crores மேல அவர் கொடுத்து எடுத்திருக்காங்க. மோயின் அலி வெரி டீசன்ட் பிக்னு சொல்லுவேன். சுனில் நாராயண், ஆண்ட்ரூ ரசல் அவங்களோட மெயின் மோஜோ பிளேயர்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் விக்கெட் கீப்பர் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குவிண்டன் டி காக் எக்ஸலன்ட் பிளேயர், நல்ல ஒரு பேக்கப். குர்பாஸ், அதுக்கப்புறம் லோனித் சிசோடியா அப்படின்ற ஒரு கர்நாடகா பிளேயர் எடுத்திருக்காங்க. அவரையும் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இஸ் வெரி குட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அண்ட் போலர்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவங்களோட ரீடைன்டு பிளேயர், மேட்ச் வின்னர். மயங்க் மார்க்கண்டே ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு பேக்கப். வைபவ் அரராவ் எடுத்துட்டாங்க 2024 சூப்பரா போட்டார் நியூ பால்ல. இந்த முறையும் அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கணும். ஹர்ஷித் ராணா ஆப்வியஸ்லி ஒரு ஹீரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன்லேயே கலகிட்டாரு. இப்ப இந்தியாவுக்கு விளையாடுறாரு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபியா ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபியூமே பண்ணிட்டாரு. ஸோ எந்த அளவுக்கு அவரோட வளர்ச்சி இருக்கு பாருங்க. ஸோ இஸ் கோயிங் டு பிளே அனதர் க்ரூஷியல் ரோல் ஃபார் KKR. அண்ட் அடுத்தது ஆண்ட்ரிக் நார்கே, இவரும் நல்ல ஒரு செலக்ஷன். உம்ரான் மாலிக் பார்க்கலாம் ஃபிட்னஸ் எப்படி இருக்க போகுது, அவரோட போலிங் ரிதம் எப்படி இருக்க போகுது. இட்ஸ் வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு தான். அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் அ வெரி டீசன்ட் பிக்னு திருப்பியும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஹைட்டுக்கு டெஃபினட்டா அந்த ஈடன் கார்டன்ஸ்ல அந்த பவுன்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். நியூ பாலையும் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் ஸ்குவாட் பார்க்கும்போது டீசெண்டா இருக்கு. பட் ஸ்டில் ஃபில் சால்ட் மாதிரி ஒரு பிளேயர், ஷ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒரு கேப்டனை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். பிளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பேக்கப் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அது பெருசா இல்ல. அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். அட் சேம் டைம் இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேக்கப்ல பயமுறுத்துற மாதிரி யாருமே கிடையாது. பட் ஸ்டில் தே ஹேவ் அ குட் 11, 12, 13 பிளேயர்ஸ்.
ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம பிளேயிங் லெவனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட பிளேயிங் லெவனை நான் சொல்றேன். ஸோ ஆப்வியஸ்லி ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா they will be going with சுனில் நரைன் அண்ட் குவிண்டன் டிகாக்குங்க. ரெண்டு லெஃப்ட் ஹேண்டரா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல. சுனில் நரைன் ஆப்வியஸ்லி ஐபிஎல்ல பயங்கரமா விளையாடி இருக்காரு ஓப்பனிங்ல. ஸோ குவிண்டன் டிகாக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஓப்பனிங் ஸ்லாட்ல வேரியஸ் டீம்ஸ் ஐபிஎல்ல நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஐ வில் ட்ரை டு பிளே அஜிங்க ரஹானே. நீங்க அஜிங்க ரஹானே நீங்க விளையாடணும், நம்பர் 3ல நீங்க விளையாடலாம். இல்ல நான் ரகுவன்ஷி விளையாடுறேன்னு சொன்னாலும் ஓகே. இவங்க 2 பேர்ல யாரு வேணாலும் விளையாடலாம். கேகேஆர் இதை தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க கேப்டனா ரஹானேவை போட்டா நீங்க ரஹானேவை கம்பல்சரியா விளையாடுற மாதிரி ஆயிடும். சோ அதனால எதிர் அந்த ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ரஹானே ஆர் ரகுவன்ஷி. புரியுதா உங்களுக்கு? நம்பர் 4 ஆப்வியஸ்லி இவர் தான் கேப்டனா போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெங்கடேஷ் ஐயர் பர்ஃபெக்ட் ஃபிட். நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர் உங்க டீமுக்கு ரிங்கு சிங் வந்துருவாரு. அண்ட் நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல். நம்பர் 7ல வந்து ரமன்தீப் சிங். அண்ட் நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா அர்ஷித் ராணா வருவாரு. நம்பர் 9ல வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 10ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்கே. நம்பர் 11ல வைபவ் அரோரா. இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா they can either go with என்ன சொல்றது, இன்கேஸ் அவங்க ரஹானே விளையாடுனாங்கன்னா ரகுவன்ஷி இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வரலாம். இல்ல மணிஷ் பாண்டே கூட இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மணிஷ் பாண்டே எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. சோ ரஹானே இல்ல ரகுவன்ஷி அவங்க இதுல யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர வாய்ப்புகள் இருக்குன்றது என்னோட ஒரு கருத்து. சோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 பிளஸ் இம்பாக்ட் பிளேயர். உங்களுக்கு சில கருத்துகள் இருக்கும் சரிங்களா? கேகேஆரோட பிளேயிங் 11 இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி உங்க ஸ்குவாட்ல இவங்களை எடுத்திருக்கலாம், இவங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி உங்களோட சில கருத்துக்கள் இருக்கும். மறக்காம அது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.